என்னது பாடிக்கிட்டே இருக்கும்போது பாருங்க இந்த கையை இந்த கையை அப்படி ஆடிக்கிட்டே அந்த சொல்ற குழுப்புவாரு. அது நல்ல ஒரு ஆட்டக்காரர், ஆட்ட ஓடுறாரு, பாட்டுக்காரர் நல்ல ஆட்டமா உட்காந்துட்டாருல. அதான் சொல்லுவாங்க செய்யாம அவர் ஊர் நாடகம் செய்யாம சும்மா நின்றே பாட மாட்டாரு, ஆடிக்கிட்டே வர்றாரு. அது ஒரு மேடையில கச்சேரியில பார்த்தேன். மாமா ஊர் செய்யாம 4 வருஷத்துக்கு முன்னாடி புரட்டாசி மாசம் தான் அவங்க ஊர்ல திருவிழா வைப்பாங்க. அங்க என்ன 3 நாள் ராத்திரி திருவிழா நடத்துவாங்க. முதல் நாள் ராத்திரி வந்து வள்ளி திருமணம், 2வது நாள் ஹரிச்சந்திரா, 3வது நாள் கட்டபொம்மன், மாத்தி மாத்தி போறாங்க. இதுல முதல் நாள் நாடகத்துக்கு வள்ளி திருமணத்துக்கு நான் இருக்கேன். அவர் ஊரு இதுல ஊருக்காரங்க சொல்லிட்டாங்க, தம்பி ராமராஜ் மத்த பெட்டிக்காரங்க யாரையும் நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வரக்கூடாது, நம்ம ஊரு நீதான் 3 நாள் ராத்திரிக்கு வாசிக்கணும் சொன்னே. முதல் நாள் வள்ளி திருமண நாடகத்துக்கு அரியன் பப்பு நாயகன் அவர் தான் பெட்டி. அவர் ஊராச்சிலையா ரொம்ப பெருமையா சொல்லணுமா இல்லையா? இந்த மண்ணின் மைந்தர் உங்களில் ஒருவர், உங்களுடைய சொந்தக்காரர், மரியாதைக்குரிய அனுபவமா கையா ராமதாஸ் அவர்கள் இங்க 6 மணி மிசிப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சுடனே மனுஷன் பாட ஆரம்பிச்சார். சும்மாவே பாட்டு அழகா பாடுவாரு. அவர் சொந்த ஊர்ல சும்மா விடுவாரா? பேர் வாங்கணும் இல்லையா? பாட்டு 2 பாட்டு நல்ல புதிதா குவிட்டாரு. பாடும்போது இந்த 3 வரல காமிச்சுக்கிட்டே பாடி இருக்காரு. கூடத்துக்குள்ள அவங்க பங்காளி உட்கார்ந்து இருந்தவர் ஒருத்தர், ராமதாஸ் மேல நின்றுட்டு கட்டிங் கேட்கிறாம அவர் சரங்கிறதுக்கு கொட்டைக்கு முன்னாடி வந்துட்டாரு. இவர் போய் சுருப்ப கட்டி அடிச்சு ஏட்டா என் ஊர்ல வந்து என்னை அசிங்கப்படுத்துறியா சொல்லி பெரிய சண்டை. நீ வேணாம இப்படி சொல்லிருக்கல, இப்படி கொண்டு வந்துட்டாரு. அரங்கமே ஆதரவு அதற்கு நண்பர்கள் பாரு. இங்க மக்களத்தை செய்து உங்களெல்லாம் மொழிக்க காத்துக் கொண்டிருக்கின்ற சக்கரவர்த்தி நமது திருப்புவனம் அருகாமல் உள்ள ஏனாதியைச் சேர்ந்த எனது அன்பு மாப்பிள்ளை அரசகுலம் கண்டெடுத்த அன்பு வாத்தியார் மிருதங்க வித்வான் டிவி ஜெயம் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் இவ்வரகமர்களை மிருதகம்
உங்களுக்கு நான் பொண்ணு வார்த்தை வச்சிருக்கேன். நீங்க அப்படி சொல்லக்கூடாது. என் பொண்ணு பொண்ணு வாங்க ஏற்கனவே 3 பிள்ளை இருக்காரு. என்ன செய்ய பணவாக்கிய புகழ் பணவாக்கிய மாமன்னன் அப்படியாவது சொல்லி புள்ள ஆதிக்கிறது. பணவாக்கிய மாமன்னன் வாசகனே அன்பு தம்பி குலசேகர் நல்லூரை சேர்ந்த மதன்ராஜ் அவர்கள் இவரங்கமடைகளை பணவாக்கியம். நீங்க கைதட்டுறது 2 பிள்ளைங்க நல்லா வாசிச்சாங்கிறதுக்காக கைதட்டீங்களா, இல்ல 2 பேரும் சேர்ந்து இந்த காலக்காரனை கொள்ள போறாங்க சொல்லி கைதட்டீங்களா? அதுதான் இப்ப நடக்க போகுது. கூடிய சீக்கிரத்தில் கூடிசாமிக்கு சண்முக போறாங்க. ஏன்னா பெட்டி வாசிக்கும் பொழுது நல்லா கவனிச்சு பாருங்களேன், கீழே வெள்ள சமூகணும், விரல வந்து பெட்டி இப்படி வாசிக்கணும், பிங்கரிங் இப்படி போகும். மிருதங்க வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கணும், மிருதங்க வாசிக்கும் பொழுது. அதே மாதிரி ஆளுநர் வாசிக்கும் போது குச்சி வச்சுட்டு இப்படிதான் வாசிக்கணும். ஆனா தாளம் போடும் பொழுது தாளத்துக்கு பிடிமான இந்த கட்டை வரணும், இந்த ஆளுநர் வரணும், இப்படி பிடிச்சிட்டு இப்படிதான் தாளம் போடணும். இதை நம்ம விட்டுட்டோம்னா தாளம் கீழே விழுந்துடும்.
பிள்ளைய வாசிக்கிட்டு பிள்ளை தாளம் போட்டு நரம்பு பிடிச்சி இழுத்து கடைசியில குண்டி நிக்கிதான் கழுவுங்க. அப்படியா? சிறந்த முறையில் இங்கே தாளத்தை சேர்த்து உங்களெல்லாம் உதவிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் பரமப்பட்டியை சேர்ந்த எஸ்.கே. குருசாமி அவர்கள். இவர்களுடைய தாள பரிசு கூட்டா வச்சுப்பேன் அவ்வளவுதான் அவன் தலை எழுத்து. அதே செஞ்சா பள்ளி போச்சு. செட்டு கொண்டு தெரியாது. கொட்டகை அமைப்பு எங்க ஊட்டுறாரு கோயிலையா? அன்பண்ணார் காமாட்சி அன்பண்ணா அவர்கள் சிறந்த முறையில் கொட்டகை அமைத்துள்ளார்கள். அன்பண்ணா அவர்களுக்கு நன்றி. பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றோம். இப்படி கிராம பொதுமக்கள் ஆதரவு நாடக அமைப்பு அன்பு மாமா ரகுதேவா அன்பு மாமா அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல ஒரு நாடக அமைப்பாளர். சரியா 9:30 மணிக்கெல்லாம் கலைஞர்களை கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சு நாடகத்தை கரெக்டா 10 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சுறாரு. 3 மணிக்கெல்லாம் கிளம்பி 3:30 மணிக்கு பால் கறக்கணும்ல, பசுமானுக்கு அப்புறம் நம்மளுக்கு பால் கறப்பாது. அப்போ எத்தனை பேர் கூட்டிட்டு நிற்கணும்? அந்த அளவுக்கு ஒரு நாடகத்துல ஒரு சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர் மாமா ரகுதேவா அவர்கள். நல்ல ஒரு அமைப்பாளர். அன்பு மாமா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒளி அமைப்பகம் மிக சிறப்பான முறையில் தெள்ள தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ராஜா ரேடியோஸ் உரிமையாளர் சி. அக்னிராஜ் அவர்கள் ஒளி அமைப்பகம். சாமியே சரணமையப்பா. நன்றி. வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் நமது கிராமத்து மேடை யூடியூப் சேனல் சாப்பிட்டீங்களா? ரொம்ப அற்புதமான யூடியூப் சேனல். அன்பு அண்ணா அவர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் நன்றிகள். நன்றி, வணக்கம். சாப்பாடு நல்ல அற்புதமான ஏற்பாடு. நமது கிராமத்து நாட்டாமை பன்னீர் அன்பு குடும்பத்தார்கள் வீட்டுல நல்ல ஒரு சாப்பாடு போட்டதை விட அங்க இருந்து தாய்மார்கள் பரிமாறும் விதம் ரொம்ப அழகா இருந்துச்சு. 3 தாய்மார்கள் அழகா உட்கார்ந்து அழகா பரிமாறினாங்க. வந்த கலைஞர்கள் பூரா முகம் சுழிக்காம சிரிச்ச முகத்தோட. ஏன்னா எதிரியா இருந்தாலும் வந்தவங்களை வாங்கன்னு சொல்றதான் தமிழர்கள் கொண்டாடு. யாரா இருந்தாலும் சரி, வந்தவங்களுக்கு ஒரு வாய் சோறு போடணும், அதான் தமிழர்கள் கொண்டாடு. ஆனா நாடக கலைஞர்கள் வீட்டுக்குள்ள வந்தவுடனே அங்க உட்காருங்க, முதல் சாப்பிடுங்க, ஒன்னும் அவசரம் கிடையாது, பொறுமையா சாப்பிடுங்க, 11 மணிக்கூட நாடகத்தை ஆரம்பிங்க, ஆனா வயிற்றுக்கு நல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நல்ல சாப்பாடு, வடப்பாயத்தோட நல்ல சாப்பாடு, சைவ சாப்பாடு. அன்பு குடும்பத்தார்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் பரிமாறின தாய்மார்கள் கண்டிப்பா நாடகம் வந்திருப்பீங்க. அன்பு தாய்மார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம். நம்ம வீட்டை வருது நீ நோட்டீஸ பார்த்துதான் முத்தம் கொடுக்க முடியும், வேற என்ன செய்ய முடியும்? உன் தலையெழுத்து அமுடுத்தேன் பாக்குற சங்கத்தில் வாசி தொத்திக்கிட்டு தெரிஞ்சது நாயோட பெண்கள நாட்டை கட்டி நடைமுறை நடவடிக்கை இளைஞர்களை சேர்ந்த இளநண்ப சகோதரியார் மனைவிகளை அவர்கள் டான்சர் காமிக்கு Yeah.
உங்களையெல்லாம் மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். முதலை மாநகரை சேர்ந்த மகிழ்விக்கு பிள்ளை உங்களில் ஒருவன் எம் சூர்யா புகுண்டாமிக்கு அறிய நான் தான். அடுத்து வருவது காந்துகர் பாப்பா. பாப்பா வர்றதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன். யாருக்கு பயப்படணும் இல்லையோ என்னை பத்த ஐயாக்க இங்க இருக்கிற சாமிக்கு பயப்படுங்க. முத்தாளம்மனுக்காக விஷயம் நம்ம பயன்படுத்த ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு மேல ஒரு சக்தி ஏங்குதுன்னா தெய்வ சக்திக்கு மிஞ்சி உலகத்துல எதுவுமே கிடையாது. நாடகம் நடத்துறது, கோயிலுக்கு மாலை ஓடுறது, எதுக்கு நம்ம மாலை ஓடுறோம்? தெய்வத்துக்கு பயந்துதான் மாலை போடுறோம். நம்மளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் இறைவான்னு சொல்லி இறைவனை வேண்டி நம்ம மாலை போடுறோம். அப்ப அந்த சாமிக்கு நம்ம பயப்படணும். சாமிக்கு பயப்படுறது தான் நம்ம சொல்றோம். யாரு இருக்கிறா? சாமி தான் இப்ப நம்மள பார்த்து பயப்படுது. முதல்ல கோயிலுக்குள்ள போனோம்னா சாமியை கையெழுத்து கும்பிடுவோம். ஆண்டவா எல்லாத்தையும் காப்பாத்துறா, கைகால் சுரத்தை கூடுறா, நோய் நோய் இல்லாத வாழ்க்கையை கூடுறா அப்படின்னு சொல்லி சாமியை கையெழுத்து கும்பிடுவோம். அப்பதான் சாமிக்கு பயன்தான். இப்பதான் சாமியை கும்பிடுறதுக்குள்ள நம்மளுக்கு நேரம் இல்லை. வண்டியில போகும்போது சாமியை பார்த்து ஒரு செடி அடிக்கிறது. சாமியோட நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன், டைம்ல போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சாமியை பார்த்து செடி அடிச்சுட்டு போயிட்டாங்க. வேற வேற சாமிக்கு மரியாதை இல்லாம போயிருச்சு. அதை விட பெரிய விஷயம் என்னதுன்னா, வாழ்க்கையில மனுஷனா நம்ம பிறந்துட்டோம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம சாகத்தான் போறோம். மரணத்தை வென்றவர்கள் உலகத்துல யாருமே கிடையாது. பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு இருக்கத்தான் செய்யும். எப்போ ஒரு மனுஷன் குழந்தையா நம்ம பிறந்துட்டோமோ நம்ம தலையில எழுதிடுவேன் ஆண்டவன், இந்த தேதியில இந்த கிழமையில இவனுக்கு இறப்பு உண்டு ஆண்டவன் எழுதிதான் அனுப்புவேன். ஆனா மனுஷன் இந்த இடப்பட்ட வாழ்க்கையில நீ வரியாது, நான் வரியாது, நான் பணக்காரன், நீ ஏழை, இதுக்குதான் மனுஷன் சண்டை ஒன்று நடக்கிறேன். வாழ்க்கை சிறிது காலம் தான், சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும். மரணங்கிறது எல்லாத்துக்கும் உறுதி தானே. அதை யாராவது உணர்றாங்களா? யாரும் கிடையாது. இப்ப ஒரு மனுஷன் என்ன கிழமையில பிறக்கலாம், என்ன தேதியில பிறக்கலாங்கிறத நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்க. அப்பா நீ வெள்ளிக்கிழமை இந்த நேரத்துல நீ பிறந்தடா, இந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்த அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா நம்ம சொல்லிடுவாங்க. சாக போறது இதுவரைக்கும் நம்ம யாரும் சொல்லியிருக்காங்க, சொல்லவே முடியாது. அதனாலதான் அந்த காலத்துல கவிஞர்கள் அழகா கணிச்சு அழகா பாட்டு எழுதியிருக்காரு. எப்படி எழுதியிருக்காங்க? காலோர நிறைச்ச முடி கதை முடிவை காத்து தெரியுது. இந்த காலோர முடி நிறைச்சிருச்சு வைங்களேன், ஆண்டவன் நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டா நடத்தான். வக்கீல் நோட்டீஸா மேல கூட்டிட்டு போறதுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டா நடத்தான். எப்ப வேணா நம்மளை கூப்பிடுங்க ரெடியா இருந்துக்கிறாங்க. அப்புள்ள காலத்துல பெரியவங்க கண்ணாடி பார்ப்பாங்க, காலோர முடி நிறைச்சிருச்சா நோட்டீஸ் அனுப்பிட்டாங்கடா, நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வீடு வாசல் சொத்து சுகம் பணம் நகை நட்டு லோட்டு லோச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு யார் யாருக்கு என்னென்ன குறிச்சு கொடுக்கணும் எல்லாத்தையும் குறிச்சு கொடுத்துட்டு ரெடியா இருப்பாங்க. ஆண்டவா நான் ரெடியா இருக்கேன்டா, நீ எப்ப விட்டான்னு நான் வரேன்டா அப்படின்னு சொல்லி சாமிக்கு போயிருந்தா அது அப்ப. இப்ப அப்படி கிடையாது. காலோர முடி நிறைச்சிருச்சா கண்ணாடியை வாக்குறது, அடி ஏதாவது எங்களுக்கு நோட்டீஸா அப்படின்னு சொல்லி அவருக்கும் கருத்து கைக்கு அதுக்கு மட்டும் 10 நோட்டீஸ் அனுப்புறது வரமாட்டேன் போடாங்க. ஆண்டவனுக்கு நோட்டீஸ் அனுப்புற கிளம்ப போச்சு. அப்ப இருக்க சாமிக்கு மரியாதை இருக்கு. அதை விட பெரிய விஷயம் தாங்க, பழநாள் திருநர் ஒரு நாள் அகப்படுவாங்க. இதை யாராவது மாற்ற முடியுமா? பழமொழி சும்மா சொல்லி வச்சாங்க. பழநாள் திருநர் ஒரு நாள் அகப்படுவாங்க. திருட்டு பையன் நினைப்பான நம்ம சிக்காம உட்காந்து திருடிக்கிட்டே இறங்குறோம்டா, நம்ம யாருக்கையும் சிக்காம இருக்கோமே அப்படின்னு சொல்லி திருட்டு பையன் நினைப்பானா. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் காவல்துறை ஐயா கையில சிக்கணும் வைங்களேன், அதோட பிடிச்சு மேய்ச்சி போடுவாங்க. இப்படித்தான் ஒருத்தன் காரை எடுத்துட்டு வந்து அந்த காருக்குள்ள அவங்க அம்மா அவங்க கொண்டாடி 2 பேரையும் உட்கார வச்சு ஊரை சுத்தி காட்டணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். இந்த பெரிய மனவரத்தை என்னதுன்னா, அவங்க அம்மாவுக்கு 2 காலுமே கேட்காது, செவிடு. அம்மா பாவம் 2 பேரையும் உட்கார வச்சு அப்படி காருக்குள்ள உட்கார வச்சு அப்படி ஒரு புற சுத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கேன். இதுதான் பெரியார் பஸ் ஸ்டாண்ட், இதுதான் மாட்டுத்தவணி, மீனாட்சி கோயில், ஒரு புற சுத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த காருக்கு முன்னால ஒரு போலீஸுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த காரை மறைச்சு போலீஸுக்கு நிப்பாட்டிட்டாங்க. போலீஸுக்குள்ள இந்த 5-6 போலீஸ்காரங்க புது இறங்கி வராங்க. வந்த போலீஸ்காரங்க காரை ஓட்டிட்டு வந்தார் பாத்தீங்களா, அவரை பார்த்து தம்பி காரை விட்டு முதல் போயிட இருங்க, காரை விட்டு முதல் போயிட இருங்க அப்படின்னு இந்த ஆளு குப்புன்னு வேர்த்துருச்சு. சார் நான் எந்த தப்பு பண்ணலையே, நான் எதுக்கு சார் காரை விட்டு கீழே இறங்கணும்? கூட பேசக்கூடாது, சொல்றதை கேட்கணும், முதல் காரை விட்டு கீழே இருப்பா அப்படின்னு இவன் சரி போலீஸ்காரங்க சொல்றாங்க இறங்கலாம் அடிச்சு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் காரை விட்டு கீழே இறங்கி வந்துட்டாரு. இறங்கி வந்தனே அந்த போலீஸ்காரங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, கார் ஓட்டிட்டு வந்தார் பாத்தீங்களா, அவர் கையை பிடிச்சு குடுக்க ஆரம்பிச்சாங்க. தம்பி அரை மணி நேரமா உங்க காரை நாங்க ஃபாலோ பண்றோம், எவ்வளவு அழகா நீங்க ட்ரெயினிங் பண்ணீங்க தெரியுமா, சூப்பரா வண்டி ஓட்டுறீங்கப்பா, லெப்ட் ரைட்ல இண்டிகேட் போட்டு அழகா திருப்புனீங்க, ஒரு 108 ஆம்புலன்ஸ் வேகமா வருதுன்னு தெரிஞ்ச உடனே உங்க வண்டியை ஓரம் கட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் உங்க வண்டியை மூவ் பண்ணீங்க. உங்க ட்ரெயினிங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க போக்குவரத்தை மதிச்சு கார் ஓட்டுறதுனால போக்குவரத்து காவல்துறை சார்பா உங்களுக்கு நாங்க 10,000 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்குறோம். யாரு கொடுக்குறா?
வந்த போலீஸ்காரங்க கார் ஓடிட்டு வந்ததுக்கு 10,000 காசை கொடுக்க, அந்த காசை வாங்கிட்டு மூணு சும்மா இருக்க வேண்டியதானே. 10,000 காசை பார்த்த உடனே, ஐயா 10,000 ஐயா 10,000 இந்த காசை வச்சு நான் எப்படியாவது லைசன்ஸ் எடுத்துருவேன்னு சொல்ல போலீஸ்காரங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்பனா லைசன்ஸ் மட்டும் ஒதுக்கிருக்கேன் போல இருக்கு. அப்ப இன்னும் டென்ஷன் ஆயிட்டாங்க. பக்கத்துல இருந்த பொண்டாட்டி சும்மா இருக்க கூடாது, புருஷனை காப்பாத்துறாங்களா. ஐயா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, என் புருஷன் கிட்டான் தண்ணிய போட்டா லூசு மாதிரி பேசுவான்னு சொல்ல, தண்ணிய வேற போட்டு வண்டி வச்சிருக்கானா. ஐயா இது ரொம்ப நல்லவன் நினைச்சுக்காத, 10,000 காசை கொடுத்தாங்க, காசு போச்சு. அவங்க மேற்கொண்டு டென்ஷன் ஆயிட்டாங்க. இந்த காருக்குள்ள உட்கார்ந்து அம்மா சிவந்து முண்டை காருக்குள்ளேயே உட்கார வேண்டியதானே, பிள்ளைய காப்பாத்துறாங்களா. காரை விட்டு வேகமா வந்து இதுக்கு சொன்னேன், திருச்சி வண்டியை எடுத்துட்டு வராதடா எடுத்துட்டு வராதடா. அப்பதான் தெரிஞ்சிச்சு குடும்பமே கடவுள் பய குடும்பம்னு. உள்ள விட்டு லாடகட்டால இருக்கு. அதனால யாருக்கும் பயப்படணும் இல்லையோ, தெய்வத்துக்கு பயந்து உருதை குழையாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எல்லாரும் கார்த்திகை மாசம் ஐயப்பனுக்கு முருகனுக்கு எல்லாம் மாலை போட்டிருப்பீங்க. அதனால அறிஞர் சுத்தம் ஆனந்த சித்தன் ஐயப்பனை வணங்கிட்டு கிராமத்திற்கு வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர் அவர்களை உடனடியாக மேடையிடுமாறு அழைக்கிறார்கள். மீண்டும் ஒருமுறை தெரியப்படுத்துகிறோம். காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் உடனடியாக மேடையிடுமாறு அழைக்கிறார்கள். கொண்டாடப்பட்டி கவனிக்கப்படுகிறது. காவல்துறைக்கு கொண்டாடப்பட்டி கவனிக்கிறது. ஹார்மோனியம் கே
ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு பொன்னாட வேண்டி கௌரவிக்கப்படுகிறது. சேராம் மிருதங்கம் அவர்களுக்கு பொன்னாட வேண்டி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக மதன்ராஜ் அவர்களுக்கு பொன்னாட வேண்டி கௌரவிக்கப்படுகிறது. கோலுசாமி அவர்களுக்கு பொன்னாட வேண்டி கௌரவிக்கப்படுகிறது. ரகுதேவா அவர்களுக்கு பொன்னாட வேண்டி கௌரவிக்கப்படுகிறது. எல்லாருக்கும் மதிச்சு துண்டு போட்டிருக்காங்க. சரியா? இனிமேலாவது மொட்டை குண்டியோட குடிக்காம துண்டை கட்டி குடி. இல்ல அவன் இருக்கு. சூர்யா பாபு அவர்களுக்கு பொன்னாட வேண்டி கௌரவிக்கப்படுகிறது. நண்பருக்கு பொன்னாட வேண்டி கௌரவிக்கப்படுகிறது. வாங்கி வச்சுக்கலாம். 3 மணிக்கு மேல தேவைப்படும். வயர்மேன் அவர்களுக்கு பொன்னாட வேண்டி கௌரவிக்கப்படுகிறது. வயர்மேன் உடனடியாக மேடைக்குமாறு அழைக்கிறார். அடுத்தபடியாக கிராமத்து மேடை யூடியூப் சேனல் சார்பாக நன்றி. ஒளிவழி அமைப்பு ராஜா அவர்களை மேடைக்குமாறு அழைக்கிறார்கள். கொட்டகை அமைப்பு காமாட்சி அவர்களை மேடைக்குமாறு அழைக்கிறார்கள். அடுத்தபடியாக ஈட்டி வயர்மேன் நன்றி சொல்ல போறாரு. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பற்றி கேள்விட்டு கிராமத்தார்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் நாடகக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடகம் இன்னைக்கு இவ்வளவு சிறப்பாக நடைபெறுகின்றா அதுக்கு முதல்ல 2 காரணங்கள். ஒண்ணு, நம்ம விழாக்கம் இந்த ஆதமர் கிராம முக்கியஸ்தர்கள் விடாமுயற்சினால இன்னைக்கு நாடகம் பெரிவிஷனே இல்லாத ஒரு சூழ்நிலை. விடாமுயற்சி அவங்களோட நான் கொஞ்சம் பயணித்தனால அந்த விவரத்தை நான் சொல்றேன். கடுமையான முயற்சி நம்ம கிராம முக்கியஸ்தர்கள் எல்லாம் பண்ணி இந்த நாடகத்தை சிறப்பா அமைக்கணும்னு ஏற்பாடு செய்தாங்க. 2வது, அவங்க முயற்சி செய்வதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தது நமது காவல்துறை. இவங்க விடாமுயற்சி பண்ணதுனால நமது காவல்துறை ஆய்வாளர்கள் ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக அமைதியோடு கண்டிருக்குமாறு மிக பணிவுடன் எனது சார்பாகவும் எங்கள் நாடக குழுவின் சார்பாகவும் இந்த நாடக கலா ரசிகர்களின் சார்பாகவும் மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆடி முடிச்சிட்டல ஆசைப்படுறாங்க போடுங்க. என்ன பண்ண தெரியுமா? போறேன்டா பாருக்காரு அந்த நான் போனல அதான் சொல்லுவேன். நாடக கலைஞர்களை பெருமைப்படுத்தும் வகையில் கலைஞர்களுக்கு முன்னாடி வழங்கி கவனப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா உறுப்பினர்களுக்கும் நன்றிகள். பாசமிகு மன்னர் காந்திஜி வட்டார காங்கிரஸ் தலைவர் அன்பு அண்ணா அவர்கள் என்னை பாராட்டி ரூபாய் 101 குறிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பண்ணாரிய காந்திஜி அன்பு அண்ணா அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நன்றி. வணக்கம்.